வந்து பசுபதிக்கிட்டேயும் ராகினிக்கும் கெஞ்சி கேட்குறாங்க. இப்போ அவரை கூப்பிட வேணாம், நானே வந்து வெண்ணிலாவை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அவங்க வந்து சிரிக்கிறாங்க. இங்கே காவேரி மனசை ரொம்ப அழறாங்க. கோயிலுக்கு போயிட்டு மனசை கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து வீட்டுக்கு போனோன்னே ஏன் காவேரி லேட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவும் அதிகமாக வந்து கவனிக்கிறாரு நம்ம விஜய். விஜய் வந்து அவங்கள வந்து சாப்பிட வைப்பது, தூங்க வைப்பது, அவங்களுக்கு வந்து அப்படியே தட்டி கொடுத்து அவங்கள ஆறுதலாக பார்த்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்த காவேரியால் தாங்கிக்கவே முடியல. இந்த ஆறுதல் நம்மளுக்கு கிடைக்காது கடைசி வரைக்கும்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து காலையில் எழுந்தோடனே இங்கே போயிடுறாங்க. விஜய் வந்து தேடிட்டு இருக்காரு காவேரி எங்கே போனா காலையிலேன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே நேராக வந்து ஆசிரமம் வராங்க காவேரி. அங்கே வந்து வெள்ளாவை பார்க்குறாங்க. வெள்ளாவை கூட்டின்னு போனதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வந்து மூவ் பண்ணி முடிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே வெள்ளாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே காவேரி காணோன்னு விஜய் புலம்பிட்டு இருக்காரு. உடனே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ராகினி. எப்படியும் காவேரி வெள்ளாவோட தான் வருவா. காவேரியோட குடும்பம் நடுத்தூரில் நிற்கிறத பார்க்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த ஆனந்த நிகழ்ச்சி கொஞ்ச நேரத்தில் நடக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. அதே மாதிரி காவேரி வீட்டுக்கு வராங்க. காவேரி பார்த்த விஜய் வந்து ஓடி போய் அப்படியே வந்து ஏன் காவேரி இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தர் வராங்க. யாருன்னு பார்க்குறாங்க. பார்த்தா வெண்ணிலா. வெண்ணிலா வந்து முதல் முறையாக விஜயை பார்க்குறாங்க. அப்படியே விஜயை பார்த்தோன்னா அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. உடனே ஓடி வந்து அப்படியே விஜயை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல விஜய்க்கு. வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. தாத்தா பாட்டி எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதை பார்த்து ராகினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வெண்ணிலா வந்து அப்படியே கட்டிட்டு அழறாங்க. ஒன்றும் புரியாமல் விஜய் வந்து வெண்ணிலா நீ எப்படிங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வெண்ணிலாக்கு எந்த பதிலும் சொல்லாமல் ஒன்று தான் கேட்குற வெண்ணிலா என்ன ஆச்சு, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வெண்ணிலாவை பார்த்து கேட்குறாரு. வெண்ணிலா வந்து அப்படியே வந்து விலக்கி விட பார்க்குறாரு. ஆனால் வெண்ணிலா மேற்கொண்டு வந்து டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே விஜயை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. ஒன்றும் புரியாமல் தாத்தா பாட்டி வராங்க. என்னம்மா என்ன ஆச்சு, இந்த பொண்ணு எப்படி இங்கே வந்தால் ஒன்றும் புரியலையே அப்படின்னோடனே உடனே வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வராங்க. காவேரியால் தாங்கிக்க முடியல. வெண்ணிலா வந்து அப்படியே வந்து விஜயை கட்டி பிடிச்சிட்டு அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு தாங்கிக்க முடியாமல் காவேரி அங்கேருந்து நகர்ந்து போயிடுறாங்க. யாருமே காவேரி இல்லாத கவனிக்காமல் இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு விஜய் வந்து என்னாச்சு வெண்டா நீ எப்படி இங்கே வந்து அப்படி கேட்டுகிட்டே இருக்கா. வெளில எந்த பதில் என்ன எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து ராகினி சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியும். வெண்ணிலாக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. பழசு எல்லாத்தையும் வெண்ணிலா மறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் வெண்ணிலாக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. பாவம் வெண்ணிலா இவ்வளோ நாள் ஆக்சிடென்ட்டில் இருந்ததால் தான் உங்களெல்லாம் தேடி வரல. இதுதான் காரணம். உண்மையிலே விஜய் உங்களை வெறுத்துட்டு வெண்ணிலா போகல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம வந்து விஜயால் தாங்கிக்க முடியல. வெண்ணிலா நிலைமை நினச்சி மனசு கஷ்டப்படுறாரு. உடனே தாத்தா பாட்டிலாம் உடனே ஓடி போயிட்டு தாத்தா கிட்ட வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க ஏங்க அங்கே பாருங்கள் அந்த பொண்ணு அப்படி கட்டிப்பிடிச்சு நிற்கா. வந்து இதை பார்த்துட்டா காவேரி எவ்வளோ மனசு கஷ்டப்படுவா. ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க வெண்ணிலாவை. என்னாச்சுமா சரி கவலைப்படாது எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே விஜய்க்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ நடந்திருக்கா பாவம் வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு சாரி வெண்ணிலா உன்னை பற்றி ரொம்ப தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா காவேரி எங்கே அப்படின்னு காவேரி எங்கே எல்லாருமே கேட்குறாங்க. உடனே வந்து அதான் வெண்ணிலா வந்துட்டால இதுக்கப்புறம் காவேரி எதுக்கு அதான் பார்த்துட்டு காவேரியே ஓடி போயிட்டா போல் இருக்கு. இதுவும் நல்லா தான் இருக்குது விஜய். உங்களுக்கு கரெக்டாக தான் நடந்திருக்கு. காவேரி போயிட்டா உங்களோட ரூட்டு கிளியர் ஆகிடும். அப்புறம் என்ன வெள்ளா கூட சேர்ந்து வாழ வேண்டியதானே. எதுக்காக இப்போ உங்களுக்கு காவேரி அப்படின்றாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. வாய் மூறியா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறேன். அப்புறம் அவ்வளோதான் அஜய் சொல்லி வை உன் பொண்டாடி கிட்ட அப்படின்னோடனே அஜய் வந்து அமைதியாக இரு கொஞ்ச நேரம் அண்ணன் டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் அமைதியாக இருக்க என்ன இருக்குது நான் உண்மையை தானே பேசினேன். காவேரியே பாருங்கள் புரிஞ்சுக்கிட்டு அழகாக போயிட்டா. அவளே வந்து வழி விட்டுட்டா. அப்புறம் என்ன குறைச்சல் வெண்ணிலா ஏற்றுன்னு சந்தோஷமாக வாழ வேண்டியதானே. இன்னொன்று பாட்டி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. என்ன பேசுகிற நீ கொஞ்சமாவது ஒரு யோசனை பண்ணி பேசுகிறியா. பேசுறது தெரிஞ்சு தான் பேசுகிறியா தேவையில்லாத பேசியிருந்தா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. உடனே வந்து ராகினி அப்படியே பார்க்குறாங்க. அடுத்து தாத்தா சொல்கிறாரு பார்த்துன்னே இருக்கே விஜய் முதல்ல போய் தேடு காவேரி அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தேடி போகிறாரு. எல்லா இடமும் தேடுறாரு காவேரி கிடைக்கல. அப்புறம் ஒரு இடத்துல காவேரி சந்திக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உன்னை ஓடி போய் காவேரி கட்டி பிடிச்சிக்கிறாரு. எங்கடி போனேன் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்றாரு. அதை கேட்டு காவேரி வந்து இல்லைங்க நான் வேணாம் உங்களுக்கு அதனால தான் நான் வந்துட்டேன். நீங்கள் உங்களுக்கு வந்து வெண்ணிலா கிடச்சிட்டால இதுக்கப்புறம் நான் எதுக்கு அப்படின்றாங்க. கேட்டு விஜய் சமையல் டென்ஷன் ஆகிற என்ன சொல்கிற காவேரி புரிஞ்சுதா எல்லாத்தையும் சொல்கிறியா. வெண்ணிலா கிடச்சிட்டா நீ எனக்கு தேவையில்லை. யார் சொன்ன இதெல்லாம் நீங்கள் தானே சொன்னீங்க. எனக்கு நான் முக்கியமாக வெண்ணிலா முக்கியமானு கேட்கும்போது வெண்ணிலா தானே முக்கியம் சொன்னீங்க. அது உன்னை நான் டீஸ் பண்ணுறதுக்காக சொன்னதுடி. நான் வந்து உன்னை எப்படி விடுவேன். நீ என் உயிரடி என்னோட எல்லாமே நீ தான் எனக்கு. என் வாழ்க்கையே நீ தான் காவேரி எனக்கு. வெண்ணிலா என்னோட பாஸ்டி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வெண்ணிலா வந்தாலும் நான் அவள் மேலே இரக்கத்தை காட்ட முடியுமே தவிர காதலை காட்ட முடியாதுடி. மனசு முழுக்க நீ தாண்டி இருக்க. ஐ லவ் யூ டி நான் ஒன்றை தாண்டி நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்னை விட்டுட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு. காவேரிக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே வந்து விஜய் கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்படியே வந்து அவரோட கன்னத்தில் கை வச்சு விஜயை பார்க்குறாங்க. சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. விஜய் அழறாரு.